திருவண்ணாமலையில் அவலூர்பேட்டை பைபாஸ் ஆண்ட, அதாவது ராஜாராணி மண்டபத்தாண்ட 20க்கு 50 அளவுள்ள வடக்கு பார்த்த மாதிரி நார்த்து ஃபேஸிங்கில் புதுசாக கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க. வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தார் ரோடு போட்டிருக்காங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேட்டட் கம்யூனிட்டி டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு பிளாட்டில் தாங்க இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் பார்த்தீங்கன்னா ப்ளூயிஷ் கான்ட்ராஸ்ட் கலரில் டஃபட் கிளாஸ் யூஸ் பண்ணி பால்கனியோட ஹெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோவில் பார்த்தீங்கன்னா ஹெவி பார்க்கிங் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்கில் கார் பார்க்கிங்காக ஒரு 5 சீட்டட் கார் வந்து பார்க் பண்ணலாம். இந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட போர்வெல் வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் கேஸ்க்கு பக்கத்தில் வந்து சின்னதாக வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. வெளியிலேருந்து போயிட்டு வரவங்களுக்கு இது வந்து யூஸ் ஆகும். எஸ்எஸ் ஸ்டீல் கைப்பிடி வந்து ஸ்டார் கேஸில் வந்து போடணும். படிக்கட்டுக்கு கீழே வந்து யூபிஎஸ் இன்வெர்டர், அதாவது பேட்டரி வைக்கிறதுக்காக ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செக்குடு வால் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அழுக்கு படிஞ்சிச்சுன்னா துடைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், மெயின்டெனன்ஸுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சீலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து ஸ்பாட் லைட் மட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து இபி யூனிட் வந்து வச்சுருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கதவு வந்து பார்த்தீங்கன்னா வேங்காய் மரத்தில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் சைஸில் வந்து விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. மெயின் கதவுக்கு, அதாவது என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிரானைட் ஸ்டெப்ஸும் வந்து லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. மெயின் கதவுல வந்து ஃப்ளவர் டிசைன் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா ஒர்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. சின்ன சின்ன ஒர்க் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. அதாவது ஃபால் சீலிங்கில் வந்து கலரிங் கொடுக்கணும். ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டிஃபை டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஹாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வால் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்கில் பார்த்தீங்கன்னா ஒயரிங் எல்லாமே பண்ணிட்டாங்க. டெக்கரேஷன் மட்டும் பண்ணணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காங்கிரீட்லேயே டிவி யூனிட் வைக்கிறதுக்காக ஷோகேஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓடிஎஸ் வெளிச்சத்துக்காக வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக வந்து கிரில் ஒர்க் பண்ணி லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட பூஜை ரூம் வந்து வச்சுருக்காங்க. சிஎன்சி கட்டிங் மூலிமா டோர் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா பூஜை ரூம் வந்து பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்க்குறீங்க. என்ட்ரன்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வாஸ்து படி தாங்க வச்சுருக்காங்க. வடக்கு பார்த்த மாதிரின்றதுனால வாஸ்து வந்து 100% வச்சுருக்காங்க. சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹரிசாண்டல் வெர்டிக்கல் லைனில் டிசைன் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுக்கல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக செல்ஃபும் ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. கம்பெனி ஃப்ரெஷ் ஸ்டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய சைஸில் மாஸ்டர் பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரே கலர் டைல்ஸ் தான் எல்லாமே வீடு ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்ட் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து ஸ்டோரேஜுக்காக செல்ஃபும் ஸ்லாப்பும் கொடுத்து அதுக்கு பக்கத்தில் வந்து
வெஸ்டர்ன் டைப்பில் ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபைப்ரோ சுவிட்சஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில். இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட பட்ஜெட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பட்ஜெட் இல்லைன்றீங்க. கடைசியாக பாருங்கள், பட்ஜெட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். பட்ஜெட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெகோஷியபிள் தாங்க. டைரெக்டாக வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மேல் கொண்டு பேசிக்கலாம். இந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு டைரெக்டாக வந்து பாருங்கள். இந்த வீட்டோட கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. கிச்சனுக்கு முன்னாடி வந்து ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க பிளைவுட் ஒர்க்கில். ஓப்பன் கிச்சன் டைப்பில் வந்து கிச்சன் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒர்க் எதுவும் பண்ணலைங்க. உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி இந்த வீடை வாங்கிட்ட பின்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். கிச்சனில் பார்த்தீங்கன்னா சைடில் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சைடு வாலில் கிரானைட் டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்க்கு, டேப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆர்ஓ வாட்டர் ஃபிட் பண்ணுறதுக்காக ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திங்ஸ் வைக்கிறதுக்காக செல்ஃபோன் ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் ஸ்பேஸில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ளக் பாயிண்ட்டும் அதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டார் கேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸ்டெப்ஸில் கைப்பிடி வந்து ஃபிட் பண்ணுவாங்க. அந்த ஒர்க் வந்து பெண்டிங் இருக்குது. மேலே வந்து சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடை டைரெக்டாக வந்து பாருங்கள். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அனுப்புங்க. இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்ககிட்ட 50க்கு மேற்பட்ட வீடு வந்து சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க. சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.